அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியமிக்க முமினீன்களே, அல்லாவின் அருளால் இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் நமக்கெல்லாம் குர்ஆனின் நாளாக அமைய இருக்கிறது. அல்லாஹு தஆலா எல்லா காலங்களிலும் குர்ஆனுடன் நம்முடைய தொடர்பை அதிகரித்து அருள்வானாக. ஆமீன். நாம் குர்ஆனை ஓதவும் கேட்கவும் சிந்திக்கவும் அதன்படி வாழவும் அதிலிருந்து உடல் மற்றும் உள்ளார்ந்த ஆரோக்கிய நன்மைகளைப் பெறவும் அல்லாஹ் நமக்கு தௌபீக் அளிக்க வேண்டுகிறோம். நம் வாழ்க்கையின் எல்லா நன்மைகளுக்கும் காரணமாக குர்ஆன் ஷரீஃப் அமைய அல்லாஹ் அருள்வானாக. அன்பிற்கினியவர்களே, இன்று நாம் கேட்ட சூரா வைல் என்ற கடுமையான எச்சரிக்கையுடன் தொடங்குகிறது. வைல் என்ற வார்த்தைக்கு பல ஆழமான அர்த்தங்கள் உள்ளன. அது ஒரு பெரிய நஷ்டம், அழிவு, நரகத்தின் கதவு, நரகத்தில் உள்ள ஒரு பள்ளம் அல்லது ஒரு மலை என்பதாகவும் பொருள் தருகிறது. இவ்வளவு வலுவான வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்தும்போது அது சாதாரண விஷயமல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தீமை செய்பவர்களுக்கு மிகப்பெரிய நஷ்டம் காத்திருக்கிறது என்பதே இதன் மைய கருத்து. இந்த சூறாவில் அல்லாஹ் குறிப்பாக அளவு மற்றும் எடையில் மோசடி செய்பவர்களை கண்டிக்கிறார். ஒருவர் வாங்கும் போது முழுமையாகவும் அதற்கு மேல் கூட வாங்கிக் கொள்கிறார். ஆனால் அவர் கொடுக்கும்போது குறைத்து கொடுக்கிறார். இது வெறும் வியாபார மோசடி மட்டும் அல்ல, இது ஒரு பெரிய அநீதி. ஒருவரிடம் முழு உழைப்பை வாங்கி அவருக்கு உரிய சம்பளத்தை குறைத்து கொடுத்தாலும் அதே தவறே. ஒருவரிடம் அதிக வேலை வாங்கி அவருக்கு உரிய ஊதியம் வழங்காமல் இருந்தாலும் அது இதே பாவத்திற்குள் வரும். எனவே தத்வீப் என்ற இந்த குற்றம் மிகவும் விசாலமான அர்த்தம் கொண்டது. மதீனாவில் இந்த வசனம் இறங்கியதற்கு காரணம் அங்கு வியாபாரம் அதிகமாக இருந்தது. அங்கு இருந்த சிலர் அளவு எடையில் ஏமாற்றம் செய்தனர். ஒருவருக்கு வாங்குவதற்கான ஒரு அளவு கருவி, கொடுக்குவதற்கான வேறு ஒரு கருவி இருந்தது. இந்த அநீதியை அல்லாஹ் கண்டித்தார். இதன் மூலம் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், ஒவ்வொரு பாவத்திற்கும் ஒரு விளைவு இருக்கிறது. ஒருவர் மோசடி செய்தால் அவருக்கு சமூகத்தில் இருந்த கண்ணியம் குறையும். மேலும் அவர் மனதில் எப்போதும் பயம் நிலவும். எதையும் பார்த்தாலும் பயப்படுவார். இது அல்லாவின் தண்டனைகளில் ஒன்றாகும். அதேபோல் ஒவ்வொரு பாவமும் சமூகத்திலும் பாதிப்பை ஏற்படுத்துகிறது. ஒழுக்கக்கேடுகள் அதிகரித்தால் மரணங்களும் அதிகரிக்கும் என்று ஹதீஸ்களில் கூறப்பட்டுள்ளது. அதுபோல அளவு எடையில் குறை செய்வோர் அவர்களின் வருமானத்தில் இருக்கும் பரக்கத் நீக்கப்படும். அவர்களுக்கு பணம் இருக்கலாம், ஆனால் அதன் நன்மை இருக்காது. அதன் பயன் முழுமையாக கிடைக்காது. அன்பிற்கினிய சகோதரர்களே, இஸ்லாம் பொருளாதாரத்தை மிகவும் அழகாக விளக்குகிறது. இஸ்லாமிய பொருளாதாரம் 5 முக்கிய அம்சங்களை கொண்டது. முதலாவது, மனிதன் தனது வாழ்க்கையை வளமாக்க முயற்சி செய்ய வேண்டும். சோம்பேறித்தனமாக இருக்காமல் உழைத்து வாழ வேண்டும். வியாபாரம், விவசாயம், தொழில் என எந்த வழியிலாவது ஹலால் முறையில் வாழ்வாதாரம் தேட வேண்டும். இரண்டாவது, எந்த தொழிலும் ஹராம் இல்லாததாக இருக்க வேண்டும். வட்டி, லஞ்சம், மோசடி, பொய் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்ட வருமானம் அல்லாஹ்வுக்கு பிடிக்காது. ஹலால் மற்றும் ஹராம் என்பதை தெளிவாக அறிந்து நடப்பது மிகவும் முக்கியம். நம் முன்னோர்கள் ஹலாலை பாதுகாக்க எவ்வளவு கவனம் எடுத்தார்கள் என்பதற்கு பல உதாரணங்கள் உள்ளன. சந்தேகமான விஷயங்களையும் தவிர்த்து வாழ்ந்தார்கள். மூன்றாவது, செல்வம் சிலரிடமே சுருங்கிக் கிடக்கக் கூடாது. அது சமூகத்தில் பரவ வேண்டும். ஜகாத், சதகா, வராசத்து பங்கீடு, கடன் கொடுப்பது போன்ற வழிகள் மூலம் செல்வம் பரவலாக்கப்பட வேண்டும். செல்வத்தை பகிர்ந்தால் அது குறையாது, மாறாக அல்லாஹ் அதில் பரக்கத் அளிப்பான். நான்காவது, ஒருவரின் உழைப்புக்கு ஏற்ப அவருக்கு உரிய கூலி வழங்கப்பட வேண்டும். தொழிலாளியின் வியர்வை உலருவதற்கு முன் அவரின் கூலியை கொடுக்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உபதேசித்துள்ளனர். இது இஸ்லாமின் சமூக நீதி உணர்வை வெளிப்படுத்துகிறது. ஐந்தாவது, செல்வத்தை வீணாக்கக் கூடாது. அது ஒரு நபரின் கண்ணியத்தையும் பொருளாதாரத்தையும் பாதிக்கும். வீண்செலவு, ஆடம்பரம் ஆகியவை இஸ்லாமில் கண்டிக்கப்படுகின்றன. அன்பிற்கினியவர்களே, கொடுக்கும் பண்பை இஸ்லாம் மிகவும் வலியுறுத்துகிறது. கொடுப்பதன் மூலம் மனிதன் கஞ்சத்தனத்திலிருந்து விடுபடுகிறார். அது மனதை சுத்தப்படுத்துகிறது. அல்லாவின் கோபத்திலிருந்து பாதுகாக்கிறது. மேலும் ஒருவர் தன் சொத்திலிருந்து பிறருக்கு கொடுக்க கற்றுக்கொண்டால் அவர் ஒருபோதும் பிறருடைய உரிமையை அபகரிக்க மாட்டார். அல்லாஹ் நமக்கு கொடுத்துள்ள அருள்களுக்கு நன்றி செலுத்துவதற்கான ஒரு வழி அந்த செல்வத்தை அல்லாஹ் விரும்பும் வழிகளில் செலவிடுவதுதான். நாம் கொடுக்கும் நிலையில் இருக்கிறோம் என்றால் அது அல்லாவின் மிகப்பெரிய அருள். அதற்காக நன்றி செலுத்த வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளனர், இந்த உலகம் நிலைத்திருக்க காரணம் 3 விஷயங்கள்: நீதிமிக்க ஆட்சியாளர்கள், அறிவுள்ள உலமாக்கள் மற்றும் தங்களின் செல்வத்தை பிறருக்கு வழங்கும் பணக்காரர்கள். அவர்களின் கொடை மற்றும் அதனால் கிடைக்கும் துஆவின் காரணமாக உலகம் நிலைத்திருக்கிறது. எனவே அல்லாஹ் நமக்கு ஹலாலான பரக்கத் நிறைந்த வாழ்க்கையை அளித்து நாம் சம்பாதிப்பதிலும் செலவிடுவதிலும் நியாயமாக இருக்க தௌபீக் அளிக்க வேண்டும். அவர் விரும்பும் வழிகளில் நமது செல்வத்தை செலவிடும் உயர்ந்த நசீபை நமக்கு வழங்க வேண்டும். ஆமீன். இந்த பயானை கேட்ட நீங்கள் எல்லோரும் இதை மற்றவர்களுக்கும் பகிருங்கள். உங்கள் ஆதரவு மிகவும் முக்கியம்.
உங்கள் நண்பர்களுக்கும் குடும்பத்தினருக்கும் அனுப்புங்கள். தொடர்ந்து இப்படிப்பட்ட நல்ல விஷயங்களை கேட்க எங்கள் சேனலை ஆதரியுங்கள்.